விண்வெளியில் 9 மாதங்கள் சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் தங்கியிருக்கிறார்கள். இந்த 9 மாதம் பயணம் என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பிய சூழலில் இந்த விண்வெளியில் அவர் தங்கியிருந்த நாட்களில் இங்கு என்னவெல்லாம் பேசப்பட்டது, என்ன மாதிரியான சவால்களை அவர்கள் விண்வெளியில் சந்தித்தார்கள் என்பது குறித்தும் நீங்க விரிவா சொல்லலாம். ஏற்கனவே நீங்கள் ஒரு டைம் லைன் தான் கேட்கிறீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். 2 அம்சமா நான் உங்களோட கேள்வியை புரிஞ்சுக்கிறேன். ஒன்று டைம் லைன், இன்னும் சுனிதா வில்லியம்ஸ் சார்ந்து ஏற்படுத்துகின்ற விவாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கிறப்போ சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் பூமிக்கு திரும்புவது என்பது நாம் திட்டமிட்டபடி தற்போது வெற்றிகரமாக நடந்திருக்கு. மார்ச் 18ஆம் தேதி காலை 8:15 மணி அளவில் தான் சுனிதா வில்லியம்ஸ், புர்ஜ் வில்மோர் மற்றும் மற்ற குழுவினர் டிராகன் விண்கலத்திற்குள் சென்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிறப்போ காலை 10:35 மணி அளவில் டிராகன் விண்கலமானது சர்வதேச விண்வெளி நிலையத்தை விட்டு பிரிந்தது. மார்ச் 19 அதிகாலை 2:12 மணிக்கு பூமிக்கு திரும்புவதற்கான பயணம் என்பது நாசா பிளஸில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதிகாலை 2:49 மணி அளவில் விண்கலம் அதன் சுற்றுப்பாதையில் இருந்து பூமியின் வெளிமண்டலத்திற்கு நுழையும் என்ற கணிப்பானது மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் அதிகாலை 3:27 மணி அளவில் விண்கலத்தினுடைய வேகம் குறைத்து பாராசூட் விரிவாக்கப்பட்டு பாதுகாப்பாக கடலில் தற்போது இறங்கி இருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டபடி இந்த எல்லா பயண திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது தற்போது வரை இந்த அடுத்த 17 மணி நேரத்தினுடைய டிக்கெட் நிமிடங்களாக இருக்கிறது. நாம் தற்போது இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றிகரமாக அவர்களை நாசா வீரர்கள் கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் சார்ந்த உரையாடல்கள் என்பது கடந்த 300 நாட்களுக்கு மேலாக 287 நாட்களுக்கு மேலாக விவாதிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் சென்ற ஆய்வில் பல அம்சங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. ஒன்று, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அவர்களுடைய வயது சார்ந்த ஒன்றாகவும் இருக்கிறது. சில விண்வெளி ஆய்வாளர்களும் அதே போன்று அறிவியல் ஆய்வறிஞர்களும் அவருடைய வயதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். வயதில் மாற்றம் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர்கள் பயணித்த அந்த விண்கலமானது, நாம் இப்பொழுது பூமியானது சூரியனை சுற்றி வருவதற்கு 375 நாட்கள் ஆகும் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கிறப்போ அவர்கள் பயணித்த அந்த விண்வெளி ஓடமானது 90 நிமிடத்திற்கு ஒரு முறை இந்த பூமியை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவருடைய வயது என்னவாக கணிக்கப்படும் என்பதும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விவாத பொருளாக மாறி இருந்தது. ஏனென்றால் நாம் இங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைதான் பிறந்த நாள் கொண்டாடுவோம் அப்படின் போது அவர்கள் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவார்கள் என்றுதான் பார்க்கப்பட்டது. அதே போன்று 15 முறை அவர்கள் சூரிய உதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ஒரு பெட்டகமானது விண்வெளியில் இருந்து அவர்கள் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினர் விண்வெளியில் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு பெட்டகத்துக்குள்ளே தான் இருக்கிறார்கள். அதற்குள் பருவநிலை மாற்றம் சார்ந்த விஷயங்களை கணிக்க முடியாது அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 15 முறை அவர்கள் ஒரு நாளைக்கு 15 முறை அவர்கள் சூரிய உதயத்தை, சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய ஒன்றை பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்பதனுடைய அடிப்படையில் அவர்கள் வயது சார்ந்த விஷயங்களில் மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு சுவாரஸ்யமான உரையாடலானது இங்கே மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் கூட இதில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு பெட்டிக்குள் இருக்கக்கூடியதனால் அவர்கள் இங்கு பூமியில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் அங்கேயும் இருப்பார்கள். எனவே அவர்களுடைய வயது சார்ந்த விஷயங்களில் அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் கூட அந்த கதிர்வீச்சு தன்மையினால் கூட அவர்களுடைய உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்ற ஒரு பார்வையும் அறிவியல் உலகத்தால் முன்வைக்கப்படுகிறது. கற்பனை ரீதியினால் தான் அவங்க நிறைய ஹாலிவுட் படங்களில் சொல்வதை போன்று நிறைய வயதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட பூமியில் எப்படி நாம் இருக்கிறோமோ அதே போன்றுதான் அந்த விண்கலத்திற்குள் அவர்கள் இருக்கக்கூடியதனால் வயதில் எந்த விதமான மாற்றம் என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய கதிர்வீச்சு தன்மை கொண்ட அந்த பெட்டி என்பதனால் அதற்குள் அவர்கள் ஏறக்குறைய 287 நாட்களுக்கு மேலாக அவர்கள் உள்ளே இருந்திருக்கிறார்கள் என்பதனால் அதீதமான கதிர்வீச்சை தாங்கக்கூடிய ஒரு நிலையானது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதனால் கூட அவர்களுடைய வயதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட
இதில் ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் பார்க்கின்ற போது அவர்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட அபாயம் கூட ஏற்படுவதற்கான ஒரு சூழலானது உருவாகி இருக்கலாம் என தொடர்ச்சியாக 200 நாட்களுக்கு மேலாக ஒரே விண்வெளி களத்திற்குள் அதீதமான கதிர்வீச்சு தன்மைக்குள் இருப்பதனால் அவர்களை புற்றுநோய் தாக்குவதற்கான அபாயம் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் கூட நாசா விஞ்ஞானிகள் அவர்களை அழைத்துக் கொண்டு மீண்டும் பத்திரமான சிகிச்சை அளித்து பூமியினுடைய தத்துவத்திற்கு ஏற்ப மாதிரியான நிலையோடு அவர்கள் மாற்றுவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான அம்சமாக இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது மோகன். அதே போன்று நாம் இங்கு பூமியில் இருக்கும்போது நம்முடைய உணவு தேவை உள்ளிட்ட விஷயங்களுக்காகவும் நடப்பதன் மூலமாக கைகளினுடைய இயக்கமானது அதிக அளவு மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கும். மனிதகுலத்தினுடைய வரலாறு என்பது கைகளை பயன்படுத்துவதுதான் உருவாகி இருக்கிறது என்று அறிவியலாளர்கள் சொல்வார்கள். அதாவது மனித குரங்கு என்பது கைகளை பயன்படுத்தி கிளைகளை உடைப்பதன் மூலமாக, கற்களை தூக்கி எறிவதன் மூலமாக, கைகளை அதிக அளவு இயக்குவதன் மூலமாகத்தான் மனிதனாக ஒரு மனித குரங்கானது பரிணமிப்பது என்று சொல்வார்கள். விண்வெளி ஓடத்தில் இருக்கின்ற போது அவர்கள் கைகளையும் கால்களையும் அதிகமாக பயன்படுத்த முடியாத நிலையானது இருந்தது. இதனுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்களுடைய சிந்தனையில் கூட சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று அதிகமான உடற்பயிற்சி எடுப்பதற்கான தனி அறைகள் அமைப்புகள் இந்த விண்வெளி ஓடத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் கால்களை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருப்பதனால் அவர்களால் இமீடியட்டாக உடனடியாக பூமிக்கு வந்தாலும் கூட பூமியினுடைய இந்த மண் பாதைக்குள் அவர்களால் உடனடியாக நடக்க முடியாது. அந்த கால்களில் இருக்கக்கூடிய அந்த முரடான அந்த சதை பகுதியானது வலுவிழந்து மிகவும் மிருதுவான ஒரு குழந்தையினுடைய பாதம் போன்றுதான் அவர்களுடைய பாதமானது மாறி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்களால் இன்னும் உடனடியாக இந்த தட்பவெட்பத்திற்குள் அடாப்ட் ஆவது ஒரு பக்கம் இருந்தாலும் உடனடியாக அவர்களால் இந்த பூமியினுடைய பகுதியில் அவர்களால் நடக்க முடியாத ஒரு சூழலானது உருவாகி இருக்கிறது. எனவே இதுவும் ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு பக்கம் அதீதமான கதிர்வீச்சு தன்மையினால் அவர்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வயது முதிர்ச்சி, அதே போன்று உடலில் உள்ளுறுப்புகளுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிர்வீச்சினுடைய தன்மையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம் என்பது அவர்களுடைய மன ரீதியிலான மாற்றங்களையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. நான்காவது, பாதங்களை பயன்படுத்த முடியாது, கைகளை பயன்படுத்த முடியாது உள்ளிட்ட பல அம்சங்களையும் இதில் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இது எல்லாமே கடந்த 200 நாட்களுக்கு மேலாக பூமியில், அதாவது குறிப்பாக உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலும் பார்க்கப்பட வேண்டிய விவாதித்துக் கொண்டிருந்த ஒரு அம்சமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் இந்த 200க்கும் மேற்பட்ட நாட்களில் விண்வெளி அந்த பகுதியில் கூட பல எக்ஸ்பெரிமெண்டல் கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கீரை வளர்த்தது என்பது முக்கியமான ஒரு விவாதமாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஓடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் கூட அங்கு கீரை விதைகளை அவர்கள் நடவு செய்து அதை வளர்த்ததன் மூலமாக பல எக்ஸ்பெரிமெண்டல்கள் செய்து அதன் மூலமாக பல படிப்பினைகளை அறிவியல் உலகத்திற்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 200க்கும் மேற்பட்ட நாட்கள் அவர்கள் விண்வெளியில் இருந்தாலும் கூட 500க்கும் மேற்பட்ட ஆய்வு முடிவுகளை சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மனித குலத்தினுடைய அறிவியல் வளர்ச்சி, விண்வெளி வளர்ச்சியில் இன்னொரு காலகட்டமாக உருவெடுத்திருக்கிறது என்ற ஒன்றாக பார்க்க வேண்டி இருக்கிறது மோகன். எனவே பல்வேறு விவாதங்களையும் பல்வேறு நுண்மையான அறிவியல் விந்தைகளையும் நிறைந்த ஒன்றாக இந்த சுனிதா வில்லியம்ஸ் குழுவினருடைய இந்த பயண திட்டமானது பார்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இந்த காட்சிகளின் அடிப்படையில் பார்க்கிறப்போ ஒரு ஹாலிவுட் படத்தை பார்ப்பதை போன்ற ஒரு சுவாரஸ்யமும் நுட்பமும் அதில் பொரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை மோகன்.